வள்ளல்பாரி பயிற்சி மையம், பொன்னமராவதி, புதுக்கோட்டை மாவட்டம். முதுகலை தமிழாசிரியர் பணிக்கான பயிற்சி வகுப்பு. புறநானூறு சில குறிப்புகள். புறநானூறு 8 தொகை நூல்களில் ஒன்று. 4 முதல் 40 அடிகளை உடைய 400 பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. தொகுத்தவர் தொகுப்பித்தவர் யார் என தெரியவில்லை. 11 திணைகள் மற்றும் 65 துறைகளில் பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. புறநானூற்றில் ஒழுங்கை திணையில் பாடல்கள் இல்லை. முதல் பதிப்பு 1894 வெளிவந்தது. பதிப்பித்தவர் உ.வே. சாமிநாத ஐயர். இந்நூல் நந்தா விளக்கம் என்று சிறப்பிக்கப்படுகிறது. தொகை நூல்களில் முதலில் தொகுக்கப்பட்டதாக சிவராஜ பிள்ளை குறிப்பிடுகிறார். சில பாடல்களை ஜி.யு. போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். பாரத போரில் 2 படை வீரர்களுக்கும் உணவளித்தவன் பெருஞ்சோற்று உதியன் சேரலாதன். போர் நெறியை பாடியவர் நெட்டிமையார். வறுமையை பாடியவர் பெருஞ்சித்திரனார். கடமைகளை பாடியவர் பொன்முடியார். எத்திசை செலினும் அத்திசை சோரே என்றவர் ஔவையார். கொடைமடம் என்றதும் நினைவுக்கு வருபவன் வையாவி கோப்பெரும்பேகன். இன்னாதம்மை இவ்வுலகம் இனிய காண்கிதன் இயல்புணர்ந்தோரே என்று பாடியவர் பக்குடுக்கை நன்கணியார். உலகம் நிலை பெற்றிருப்பதற்கான காரணத்தை பாடியவர் கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி. அதியமான் மகன் புகுட்டெழினியை பாடியவர் ஔவையார். நீல மணிமிடற்று ஒருவன் போல் மன்னுக என்று ஔவையால் வாழ்த்த பெற்றவன் அதியமான் நெடுமானஞ்சி. தூது சென்ற பெண்பால் புலவர் ஔவையார். நல்லது செய்தல் ஆற்றிராயினும் அல்லவை செய்தல் ஓம்புமின் என்றவர் நரிவெருவு தலையார். எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்று பாடியவர் ஔவையார். உண்பது நாழி உடுப்பவை இரண்டே என்று பாடியவர் நக்கீரர். எலியின் முயற்சி கூடாது புலியின் முயற்சி வேண்டும் என்றவர் சோழன் நல்லூர் திறன். வெற்றிக்கு வள்ளல்பாரி பயிற்சி மையத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.